வணக்கம். இப்போ செய்ய போகிறது எறா தொக்கு. இந்த எறா தொக்கு ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எறா தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 6-7 பல், இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 1/2 கப், தக்காளி பழம் 3 இல்லைன்னா 4 எடுத்துக்கலாம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எறால நல்லா கழுவிருக்கேன். அதில் இருக்கிற நரம்பை எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சுக்கோங்க. அந்த கத்தி வச்சு அந்த எறாலோட அந்த கருப்பு நரம்பு தெரிகிற இடத்துல ஒரு கீறல் போட்டுக்கோங்க. கீறல் போட்டு அதை வெளியே எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கணும். இந்த நரம்பை 2 பக்கமும் எடுக்கிறது மிக மிக அவசியமானது. இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும். எறால 2 பக்கமும் திருப்பி அந்த கருப்பு நரம்பு தெரிகிற இடத்துல ஒரு கீறல் போட்டுருங்க, இப்படி நான் போடுற மாதிரி. அப்புறம் அந்த நரம்பை வெளியே எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அந்த நரம்பு எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சுத்தமாக எடுத்தாச்சு நரம்பெல்லாம். 10 எறால் இருந்தால் கூட தொக்கு வச்சு அதை சுட சுட சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அது நல்லெண்ணெய் சூடான உடனே சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை அப்புறம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போய் அது நல்லா பொன்னிறமாக மாறின உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். அடுத்து தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு பதத்துக்கு வந்த உடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அது ஒரு கொதி வரும்போது எறாலை போட்டுடலாம். எறால் வேகிறதுக்கு கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். நிறைய நேரம் வேக வச்சா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். 10 நிமிஷத்தில் இந்த எறால் தொக்கு ரெடி ஆகிடும். மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். இந்த எறா தொக்கை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.